ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு பலம் நழுவி பாலில் விழுந்திருக்கு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய கிரகம் சுக்கிரன், 7-12 கூடியவன், கலஸ்தரகாரகன், கணவன் மனைவி உறவை குறிக்கிறவர். அதுபோக அயன சேன போகம், தூரதேச அமைப்பு, சேமிப்பு எல்லாத்துக்கும் அவர் தான் வருவார். விரயம், அலைச்சல், சேமிப்பு எல்லாத்துக்கும் அவர் தான் வருவார். அவர் இப்போ குரு சார் எடுத்திருக்கிறாரு. சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர், இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அதேமாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2-5 கூடியவன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் வக்கர நிலையில் இருக்கிறார். பரவாயில்ல, 8ல் குரு வக்கரமாக இருக்கிறது நல்ல நிலைமை தான். மார்ச் 11 வரைக்கும் ஓரளவு நல்ல பலங்களை கொடுப்பார். இப்போ குரு சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு இயற்கை சுபர் குரு சாரத்தில், இன்னொரு இயற்கை சுபர் சுக்கிரன் சாரை இருக்கிறார். நல்லாயிருக்கும். ராசிக்கு 2, 5, 7, 12 அருமையான அமைப்பு. எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. வருகிற 28 பிப்ரவரி 28 ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் சனி பகவானை சுபத்துவப்படுத்துவார். அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும். ஸோ பிப்ரவரி 28க்கு மேலே உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு பஞ்சமஸ்தானம் வலுப்படும். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து சில கெடு பலன்களை கொடுத்துருந்த சனி பகவான் இனிமேல் நல்ல பலன்களை கொடுப்பார். கிட்டத்தட்ட அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்குது. ராசிக்கு சுப தொடர்பு இருக்குது. முதல் சுக்கிரன் போய் சேருவார். அடுத்து குரு பார்வை வரும். சரியா? குரு பார்வை ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு படும், ராசிக்கும் படும். ஸோ இன்னும் அடுத்த வருகிற நாட்கள் விருச்சிக ராசிக்கு குருஷியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இக்கட்டான நிலையில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஒரு பெரிய டென்ஷன் குறைஞ்சி போயிடும். நல்லாயிருக்கும். பல நழுவி பாலில் விழுந்து அதனாலேயே வாயில் விழுவும். தேனும் தடிமாவும் இணைந்த மாதிரி வாழ்க்கை நல்லபடியாக போகும். தித்திப்பாக இனிப்பாக இருக்கும். சனி பகவான் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7, 11, 2 முக்கியமான இடம் தான். 3மே முக்கியமான இடம் தான். 7ஆம் இடம் இன்டகிரேஷன், கணவன் மனைவி உறவு, சில பிரச்சனைகள், பிரிவுகள் எல்லாம் இருந்தது கடந்த காலத்தில். கடந்த 2-3 வருஷமாக கணவன் மனைவி பிரச்சனைகள், பிரிவுகள், உடல்நல கோளாறுகள், ஒரு இன்டகிரேஷன், ஒரு தெளிவு இல்லாமல், எந்த முடிவும் எடுக்க முடியாமல், இப்படி நிறைய குழப்பத்தில் இருந்தீங்க. இனி எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும். எல்லாமே சரி செய்யப்படும். அடுத்து ஒரு லெவலுக்கு வருவீங்க. ஒரே நாளில் மாற போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன்னா கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல குரு தங்களுக்குள்ள கேந்திரம் இருந்ததுனால நிறைய நெருக்கடி. ராசிக்கு 2, 3, 4, 5 இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள கேந்திரமாக மாறி நின்றுச்சு. 5ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. அந்த அமைப்பு கோச்சாரத்தில் இருந்ததுனால நிறைய நெருக்கடிக்கு உண்டானீங்க. சரியா? ஒரு எல்லாம் தட்டி போச்சு. ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நிறைய சிரமத்தை உண்டாக்குனீங்க. சிரமம் உண்டாகுச்சு. கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. இனிமேல் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க போகுது. சூரியனை கண்ட பனி மாதிரி அப்படியே கரைஞ்சிட போகுது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் பார்க்குற இடங்கள்லாம் இனிமேல் சுபத்துவமாகும். சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவம் ஆயிடுவார். தன்னுடைய கெடு பார்வையோட வீரியத்தை குறைப்பார். நல்ல விதமாக இருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு அனுசரித்து போவீங்க. கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். பங்கு சந்தையில் ஏற்றம் இருக்கும். பங்குதாரர் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். டீம் ஒர்க் நல்லாயிருக்கும். அசோசியேஷன் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் கூடும். நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. யோசனை நல்லா பண்ணுவீங்க. கிரியேட்டிவ் மைண்டு இருக்கும். படைப்பாளிகளுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. படைப்பாளிகள்னால் என்ன? ஒரு விஷயத்தை படைக்கிறவங்க, டிசைன் பண்ணுறவங்க, பிளானிங் பண்ணுறவங்க, ஒரு விஷயத்தை இப்படித்தான் செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி செய்கிறவங்க, கதை, கட்டுரை, கவிதை எழுதுகிறவங்க, இப்படி சொந்தமாக யோசித்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் அதிகம் இருக்கும். சரியா? லாபம் அதிகம் இருக்கும். குறிப்பாக கணக்கு வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் வேலையில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, நவதானிய வியாபாரம் பண்ணுறவங்க, பருப்பு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் லாபம் நல்லாயிருக்கும். அதுபோல் ராசிக்கு 8, 11 கூடிய புதனும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா? ஓரளவுக்கு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தொழிலில் கிடைக்கும், வியாபாரத்தில் கிடைக்கும். ஸோ 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்கறதுனால மூத்த சகோதர விஷயத்தில் ஒரு அனுக்கிரம் இருக்கும். உங்களுடன் பிறந்த அண்ணன், அக்கா இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவங்க வழி உறவு முறைகள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இப்படி பலதரப்பட்ட பலன்கள், நல்ல பலன்கள் ராசிக்கு வருகின்றன. ராசிக்கு வேண்டிய கிரகம் யார்? சூரியன். ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர், 10 கூடையவன், கர்மஸ்தானாபதி, தாவீடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. கிரகணத்திலேருந்து வெளியே வந்துட்டார். அவர் ஓரளவு பரவாயில்ல. அவர் 50% நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு பார்வையை வாங்கிட்டு சுக்கிர புதன் கூட சேர்ந்து ஒரு இயல்பு நிலையில் இருக்கிறாரு. உச்ச விட்டு நோக்கி போகிறாரு. ஆரோகண கதியில் போகிறாரு. ஸோ சூரியனும் அடுத்த நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. இருப்பினும் அடுத்து பங்குனி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியனும் சனியும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்றதுனால தாப்பன விஷயத்தில் சில முரண்பாடுகள் இருக்கும். அப்பா வழி கிடைக்கிற சில விஷயங்களில் அதிர்ஷ்டம் குறையும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆனால் தொழில் நல்லாயிருக்கும். சூரியன் சனி சேருது தொழில் நல்லாயிருக்கும். நான் பங்குனி மாதம் அதுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா பங்குனி மாதத்துக்கு நாட்கள் நிறைய இருக்குது.
இன்றைக்கி மாசி வந்து 14 தான், இன்னொரு 16 நாள் இருக்குது. அடுத்து வருகின்ற வீடியோவில் சூரியன் சனி எனவே பற்றி போடுறேன். அதுக்கடுத்து சந்திர கிரகணம் வருது. வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதி கிட்ட சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணத்துக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன் நான். ஏன்னா சந்திர கிரகணம் ராசிக்கு 10ஆம் இடத்துல நடக்குது. 10ஆம் இடத்துல சந்திரன் கேது இணைவு. சந்திரன் ராசிக்கு 9 குடையவன். 9 குடையவன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால அப்பா வழியில் சில காரிய தடைகள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்க சொல்லிக்கோங்க. தாய் தப்பனுடைய உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். ராசிக்கு 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் சம்மந்தப்படுது. அதனால் தாய் வழியில் செய்கிற காரியங்கள், தாய் வழி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் சில பிரச்சனை இருக்கலாம். மற்றபடி கிரகணம் வந்து நட்சத்திரத்துக்கு வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது, அனுச நட்சத்திரத்துக்கு இல்லை, விசாக நட்சத்திரத்துக்கு தோஷம் இல்லை. ஸோ கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் தோஷம் இருக்குது. கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியும், பகுதி நேர கிரகணமாக தெரியும், சாயந்தரம் தெரியும். கேது கிரகச சந்திர கிரகணம் பகுதி நேரம் தெரியும், சாயந்தரம் தெரியும். அதனால் கோயில் நடையெல்லாம் சாத்தி தான் இருக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க மட்டும் மறுநாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. சரியா நேர்களே? உங்கள் ராசிநாதன் அவரும் கிரகணத்தில் உட்படுறாரு. அம்மா செவ்வாய் உட்படுறாரு. அப்போ 3 நட்சத்திரக்காரங்களும் போய்ட்டு வந்துடுங்க. விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரத்துக்காரங்களும் மறுநாள் கோயிலுக்கு போய்ட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் கிரகணத்துக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா நேர்களே? அடுத்து வருகிற நாட்களில் போடுறேன். நிறைய தகவல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரியா? ஆனால் நமக்கு டைம் தான் வர மாட்டேங்குது. கிரகணம் வந்து ராசிக்கு 4-10 நடக்கிறதுனால தொழில் காரியத்தில் கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அந்த கிரகண டைம் அன்றைக்கி. சரி நேர்களே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது வந்து ஒரு நாள் நிகழ்வு தான். சரியா? ஒரு நாள் சில காரியங்களை தவிர்த்துடணும், அவ்வளோதான். மற்றபடி சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. திடீர் டூர் போவீங்க, உல்லாச பயணம் இருக்கும், நண்பர்களால் ஒரு இணக்கம் இருக்கும், வசதி வாய்ப்புகள் கூடும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்வழி சொந்தங்கள் நல்லபடியாக இருப்பாங்க. தாய்வழி உறவுகள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. கலை சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். கலை, இலக்கியம், இயலிசை, நாடகம் நல்லாயிருக்கும். விஷயஞானம் இருக்கும். நாளையும் தெரிந்து நல்லவனாக இருப்பீங்க. சேமிப்பு பலமாக இருக்கும். இந்நேரம் வந்து சேமிக்கிற நேரம். பணம் வந்துச்சுன்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. மந்திரம் கால் மதி முக்கால் சொன்ன மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே வந்து மதிய நுட்பத்தோடு செய்வீங்க. அதனால் நல்ல சக்ஸஸ் இருக்கும். சரியா? திருமண பிராப்தி இருக்கும். திருமண உறவுகள் நல்லபடியாக கை கொடுக்கும். ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த திருமண அமைப்புகள் மலமலன் முடியும். பெண்களுக்கு பிரியமானவர் இருப்பீங்க. ஆண்கள் வந்து பெண்களுக்கு பிரியமானவர் இருப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். வைக்கு ருசியாக சாப்பிடுவீங்க. திடீர் யோகம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்லா மந்திரம் சொல்லி நல்லபடியாக இருப்பீங்க. பெருமாள் வழிபாடு சிறப்பே தரும். அடுத்து வருகின்ற நாட்களில் பிப்ரவரி 28க்கு மேலே மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி கவசம் படிங்க. சுக்கிர ஸ்துதி சொல்லுங்கள். சுக்கிர ஸ்துதி வந்து ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? சுக்கிர ஸ்துதியை நான் இதில் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இப்போ சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு இது அருமருந்தாக இருக்கும். இந்த மந்திரம் ஒரு மூல மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து என்னுடைய அக்கா வந்து சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் வந்து படிப்பாங்க. நவக்கர ஸ்துதின்னு ஒரு புஸ்தகம் இருந்தது, பழைய இதில் இருந்தது. இது அவங்க குத்துவளுக்கு முன்னாடி படிப்பாங்க. அது அடியேன் கண்ணுக்கு வந்துச்சு. அதை நான் வந்து எடுத்து நேயர்களுக்கு கொடுக்குறேன். நிறைய நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுபோக விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் ரொம்ப வேண்டியவர். குடும்ப வாழ்க்கையும் கலஸ்தரத்தையும் ரொம்ப இணக்கமாக கொடுக்குறவர். அதுபோக சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு இது வரப்பிரசாதம். இந்த மந்திரத்தை தினமும் படித்தீங்கன்னா அடுத்து வருகின்ற 20 வருஷம் சுக்கிரதசையில் 20 வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் துதி. மூர்க்கவான் சூரன் வாணன் முதலியோர் குருவாய் வையம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர்தமை எழுப்பும் பார்க்கவன் சுக்கிரன் தன் பாதபங்கன் போற்றி. இதை வந்து சொல்லணும். சரியா? இதை 3 தடவை சொல்லலாம், 5 தடவை சொல்லலாம், 7 தடவை சொல்லலாம். இதை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மந்திரத்தை இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க அடியேங்கிட்ட கேளுங்க. 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, சரியா, குடும்பத்தில் எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா அனைத்து வசப்படும். சுக்கிரன் மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரன். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இருக்கணும். நான் வேலைக்கு போகல சார், வெட்டிக்கு போகல, வருமானம் கம்மி, ஆனால் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன், கஞ்சியை குடிச்சிட்டு கூட நிம்மதியாக இருக்கேன், மனசாந்தியோடு இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சுக்கிரன் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் டேக்-இட்-ஈஸி பாலிசியில் போவாங்க. டேக்-இட்-ஈஸி பாலிசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருப்பார். எதையும் பெருசுப்படுத்திக்க மாட்டேங்காங்க, மனசை அழுத்திக்க மாட்டேங்காங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரியா? எந்த ஒரு சக்தியும் அவங்கள வந்து அசைச்சு பார்க்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருப்பார். ராசிக்கு 2, 4, 5, 7, 5, 7ஆம் இடத்துலேருந்து தோஷத்தை கொடுப்பார் கொஞ்சம். ஆனால் பிற்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும். 5, 7, 9, 10, 11, 12 இந்த இடத்துல இருப்பார். இதில் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சுப செலவு கொடுப்பார். மற்ற இடத்துல இருந்தாலும் நல்ல வாழ்க்கை கொடுப்பார். சுக்கிரன் நல்ல ஒரு கிரகங்க.
சுக்கிரன் வந்து விருச்சிக ராசிக்கு வாரி வழங்குவார். 2ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லா பேசுவீங்க, பேச்சால் பொழைப்பீங்க, நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? ஆரம்ப கல்வி, பழக்க வழக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா என்ன, அவர் கொஞ்சம் மறைவு தான், இருந்தாலும் கலை சம்மந்தப்பட்டது இருக்கும். ஆடல், பாடல், பரதநாட்டியம், மியூசிக், இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆட்டியில் நல்லா சிறந்து இருப்பீங்க. 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல அமைப்பு, செல்வம் வழங்கும். சரியா? நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். வீடு, மனை, வண்டி, வாகனத்தை கொடுத்து நல்ல லெவலுக்கு வைப்பார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 5ஆம் இடம் அற்புதம். 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பார். அந்த அஷ்டலட்சுமி நவநீதம் கூடயே இருக்கும். 6ஆம் இடம் வந்து அந்தளவு சிறப்பு கிடையாது. இருப்பினும் 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் தேக ஆரோக்கியத்தை கெடுத்து உத்தியோகத்தை கொடுப்பார். இவங்களாம் பெண்கள் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களாக இருப்பாங்க. கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, மற்றவங்களோட டிஸ்டர்பன்ஸுக்கு ஆளாவாங்க. 7ஆம் இடம் கொஞ்சம் தாமத திருமணம் ஆனாலுமே திருமணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு இணக்கத்தை கொடுத்துருவார். வருகிற உட்பி நல்லாயிருக்கும். கணவனோ மனைவியோ நல்ல நிலையில் அமைஞ்சு 2 பேர் சேர்ந்து ஒத்துமையாக வாழ்வீங்க. 8ஆம் இடம் அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆனால் 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா என்ன, தாமத திருமணமாகும். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆண் பெண் இருபார்களுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஒருங்கிணைந்து போக முடியாது. ஆனால் கையில் காசு பணத்தை கொடுத்துருவார். 9ஆம் இடம் அருமையான அமைப்பு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் மகாலட்சுமி யோகம், அந்த பாக்கியலட்சுமி யோகம், நல்ல அமைப்பு. சரியா? 10ஆம் இடத்துல இருந்தாலும் நிஷ்பலம் அடைவார். 4ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல வீடு, மனை, வாகனம், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுப்பார், நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார், காரிய சித்தியை கொடுப்பார். 11ஆம் இடம் மகாதனம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் மிகச்சிறப்பான கொடுத்து வைத்தவர்கள். இந்நேரம் நிறைய பேர் நினைப்பாங்க லக்கணத்துக்காக ராசிக்காக கேட்பாங்க. லக்கணத்துக்கு இருந்தாருன்னா 100%, ராசிக்கு இருந்தாருன்னா 50%. லக்கணமும் வேலை செய்யும், ராசியும் வேலை செய்யும். விருச்சிக ராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் விருச்சிக ராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்துறீங்க. அருமையான அமைப்பு. ராசி லக்கணம் சபசப்தமாக இருக்கும். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, சிம்மத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். சிம்மத்தில் பகமைப்பட்டாலுமே ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். இவங்களை சுக்கிரன் வாரி வழங்குவார். இதுதான் ஒரு உதாரணம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்கை சாம்பிள் பார்க்குற மாதிரி விருச்சிக ராசி ரிஷப லக்கணம். சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு. இவங்களை சுக்கிர ராசி சூப்பராக இருக்குங்க. அடித்து சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன், நான் சேலஞ்ச் பண்ணி பேசுகிறேன். சுக்கிர ராசி 20 வருஷம் நல்லாயிருக்கும், ஒரே தூக்கி விட்டுரும். பிற்காலம் நல்லா இருப்பாங்க. ஒரு 35-40 வயசில் ஆரம்பிக்கும், 35 வயசில் ஆரம்பிக்கும், 55 வயசில் முடிஞ்சு போயிடும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள 35 கிட்ட ஆரம்பிக்கும், 55 முடிஞ்சு போயிடும். 55க்கு மேலே எப்படி இருந்தால் என்ன, எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிரும். 55க்கு மேலே ஃப்ரீயாக உட்காந்து வீட்டில் சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். அந்த 20 வருஷத்தில் எல்லாம் ஒரு இடத்த கொடுத்துருவார். தொழில் காரியத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவார். 1க்கு 4 வீடு கட்டியிருப்பாங்க. 1க்கு 4 வண்டி ஒன்றுக்கு 4 வண்டி வாங்கி அதை ட்ராவல்ஸுக்கு விட்டு நல்ல நிலைமையில் பணம் சம்பாதிச்சு இருப்பாங்க. சுக்கிரனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்மத்தில் அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு கிரகம் ஒரு இடத்துல ஸ்தானப்பலம் இருந்தாலுமே அந்த கிரகத்தை வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்கு. சுக்கிரன் சிம்மத்தில் சுயசாரம் வாங்கியிருந்தாரோ சூப்பர். பூர நட்சத்திரத்தில் இன்னார் வச்சுக்கோங்களேன், இன்னும் கூடுதல் பலங்களை கொடுப்பாரு. பூர நட்சத்திரத்தில் அவர் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருந்தாலும் இன்னும் கூடுதலாக கொடுப்பாரு. அந்த சுக்கிரனுக்கு குரு தொடர்பு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குரு வந்து மேசத்துலேருந்து பார்க்க வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படி தாங்க அந்த படிநிலை சுபத்துவங்கள். ஒரு கிரகம் வந்து நல்ல சுபத்துவம் ஆக ஆக ஆக, அதாவது அது மெருகேற நல்ல பலங்களை கொடுக்கும். சரியா? ஓகே. சுக்கிரனை எதுக்கு நான் இம்பேக்ட் கொடுக்குறேன்னா, விருச்சிக ராசிக்கு வந்து பெரிய ஒரு லைஃப் சேஞ்சை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். ஏன்னா சுக்கிர திசை வந்து உங்களுக்கு நல்ல நேரத்தில் வரும். 3 நட்சத்திரத்துக்குமே வரும். விசாகம், அனுஷம், கேட்டை 3க்குமே வரும். அதனால் அந்த சுக்கிர மந்திரத்தை தயவுசெய்து படிங்க. வேணுங்கிறவங்க கேளுங்க. 8807445769 அந்த இதை வாங்கி படிங்க. அதாவது அதை செய்வா இதை செய்வா இப்படி செய்வா அப்படி செய்வான்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அருமருந்தாக இருக்கும், அருட்பிரசாதமாக இருக்கும். ஓகே நேயர்களே, சுக்கிரன் வந்து நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை மையப்படுத்தி தான் போட்டிருக்கிறேன். அவர் தான் பழம், குரு வந்து பால். சுக்கிரன் என்ற பழம் குரு என்ற பாலில் நழுவி விழுந்துருச்சு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. நிறைய பலன்கள் சொல்லலாம். சரியா? 4ஆம் இடம் வந்து ராகு, புதன், குரு, சூரியன், சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிரன் 2 நாளில் பயிற்சியாக போயிடுவார். 28ஆம் தேதி 4 ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் மட்டும் கொஞ்சம் நெருடலில் இருக்கிறாரு. ராசிக்கு 10 குடைவன். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி கடன் கப்பல் கொடுத்துடாதீங்க. தொழிலில் சின்ன பிரச்சனைகள் இருக்கும். தொழில் பண்ணுறவங்க அன்றைக்கி அக்கௌண்ட்ஸில் கவனமாக வச்சுக்கோங்க. இருப்பினும் 4ஆம் இடத்துல புதயாத்தி யோகம் இருக்குது. இருந்தாலும் ராகுன்னு ஒரு பாவகிரகம் இருக்குது 4ஆம் இடத்துல. கொஞ்சம் சுக தடைப்படும். இவ்வளோ நாளப்பட்ட கஷ்டம்லாம் சரியாயிரும். தேக ஆரோக்கியமாக ஓரளவு நியூட்ரல் ஆகி நல்லபடம் வரும். ஓகே நேர்களே, அதுபோக கும்பத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விடுபட்டு போனதெல்லாம் கிடைக்கும். இவ்வளோ நாள் உங்களுக்கு நீங்கள் விட்டதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து விட்டதுன்னா எப்படி ஒரு உறவு விட்டு போச்சு,
சார் எங்கள் தாய் மாமா வழியில் யாரும் பேசுகிறதில்ல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த உறவு மறுபடியும் வரும். என் பிள்ளை சரியாக என்கிட்ட பேசுகிறதில்ல அப்படின்னா பிள்ளை வழியில் உறவு வரும். அது எதெல்லாம் விடுபட்டு போனச்சோ அதெல்லாம் வரும். விட்ட பொருளெல்லாம் கிடைக்கும். அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, நட்டாக இருந்தாலும் சரி, இடம் மனை வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் கையை விட்டு போனதெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கிறது காலமாக இருக்குது. அப்படி எது சார் கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு மூத்த சகோதர வழியில் ஒரு உறவு கிடைக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். தொழிலில் நல்லது கிடைக்கும். தொழிலை விட்டதை பிடிப்பீங்க. தொழிலில் பணத்தை விட்டுட்டேன் சார் ரொம்ப போயிருச்சு அப்படிங்களுக்கு தொழிலை இனிமேல் விட்டது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில் எல்லாத்துலேயுமே விடுபட்டதெல்லாம் பிடிப்பீங்க. விட்டதை பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு நேரத்தை கிரகங்கள் கொடுக்கும். ஏன்னா கும்பத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. ஸோ விட்டதை கண்டிப்பாக பிடிப்பீங்க. ஏன்னா கும்பம் வந்து காலபுருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், லாபஸ்தானம். பொதுவாக காலபுருஷ சக்கரத்து 11ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக தாக்க வரும்போது லாபம் அதிகமாகும். அந்த கிரகங்கள் ராசிக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கோ அதனுடைய லாபத்தை கொடுக்கும். சரி, இப்போ சூரியன் இருந்தார்னா தொழிலில் கொடுப்பாரு. தொழிலில் விடுபட்டதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிருவீங்க. புதன் இருந்தாருன்னா என்ன, எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும். வெளிநாட்டில் வேலை பார்த்தேன் சார், இல்லைன்னா தூர இடத்துல வேலை பார்த்தேன், எனக்கு பணம் வரல, அங்கேருந்து பிஎஃப் வரல, சம்பள பாக்கி இருக்குது, சில விஷயங்கள் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் வரும். ஸோ இப்படி தான் பலன்கள் மாறும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். அந்த சுக்கிர துதியை மட்டும் சொல்லுங்கள். அதை வந்து இதில் என்க்ளோஸ் கண்டிப்பாக பண்ணுறேன். சரியா? ஏன்னா வீடியோ நான் போடுறது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். பேசிடுவேன், அப்புறம் தான் போடுவேன். மறந்துடக்கூடாது, எழுதி வச்சுக்கிறேன். விருச்சிகத்துக்கு வந்து சுக்கிர துதி அனுப்பணும். ஏன்னா நான் வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். என்ன விருப்பப்படுறவங்க கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். சார் எனக்கு அந்த சுக்கிரன் துதி அனுப்பிவிடுங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். விருச்சிகத்துக்கு வந்து சுக்கிர துதி எழுதிட்டேன், கண்டிப்பாக என்க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிகராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்காலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.